இன்னைக்கான பதிவு பெற்றோர்களுக்கு. 4 செவத்துக்குள்ள இருக்க நமக்கே இவ்வளோ கடுப்பாகுது. ஓடி ஆடி விளையாடுற வயசுல 4 செவத்துக்குள்ள அடைச்சி வச்சாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிதாங்க இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. 4 வயசு ஆரம்பிச்சிட்டா போதும், அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையுமே திணிச்சிடணும். ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸுங்கிறாங்க, டிராயிங் கிளாஸுங்கிறாங்க, செஸ்ஸுங்கிறாங்க, சிலம்பங்கிறாங்க, யோகாங்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட கிளாஸை போட்டு திணிக்கிறோம். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்கள திறமையா கொண்டு வாங்க. பொதுவா குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வாங்க. ஒரு சில விஷயங்கள் நமக்கே பிடிக்காம தான் இருக்கும். அதை சகிச்சுக்கிட்டு அவங்கள நம்ம தான் நல்ல வழியில கொண்டு போகணும். அதுக்குன்னு என்ன குழந்தைங்களை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, கண்டிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா திட்டணும், கண்டிக்கணும். உங்களோட கண்டிப்பு அன்பா இருக்கணும், கடுமையா இருக்கக்கூடாது. மிக முக்கியமா குழந்தைங்கள அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணீங்கன்னாவே அவங்க ரொம்பவே நொந்து போயிடுறாங்க. நம்ம நிறைய விஷயங்களை திணிக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காம போயிடுது. நான் ஒரு புக்ல படிச்சேன். அந்த புக் நேம் 7 Skills of Amazing Parent. அதுல ரொம்ப அழகா பேரண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 7 அமேசிங்கான விஷயத்த நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிசனிங். நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட பேச வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கிறத நம்ம கவனிக்கணும். அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கணும். அதுக்கு அப்புறம்தான் அவங்க கிட்ட அதனுடைய நன்மை தீமைகளை வச்சு புரிய வைக்கணும். எடுத்த எடுப்புலயே எனக்கு டைம் இல்லை அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. 2வது விஷயம் அப்சர்வேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு குழந்தை என்ன விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. ஒரு 1/2 ஹவருக்கு ஒன்ஸ் போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. நீங்க பாக்குறது அவங்களுக்கு கடுப்பா தான் இருக்கும். அது எதுக்காக பாக்குறீங்க அப்படிங்கிறத அமைதியா அவங்களுக்கு புரிய வைங்க. அடுத்தது மேனிஃபேக்ட். நம்ம குழந்தைங்க கிட்ட இதை செய்யாத, அதை செய்யாத, அதை பண்ணாத அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதை சொல்றதுக்கு பதிலா அவங்கள எப்படி வளர்க்கணுமோ அது மாதிரி நம்ம பெற்றோர்கள் வாழ்ந்தாலே அவங்க அது மாதிரியே ஆகிடுவாங்க, அது மாதிரியே வளர ஆரம்பிச்சிருவாங்க. 4வது ஸ்டோரி டெல்லிங். நமக்கு பாட்டிங்க எல்லாருமே அந்த காலத்துல கதை சொல்லி தான் நம்ம வளர்ந்தோம். ஆனா இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. பெற்றோராகிய நம்ம தான் அந்த கதையை சொல்லணும். அந்த கதை எப்படிப்பட்ட கதையா இருக்கணும்? நீதி கதைகளா இருக்கணும், பாசிட்டிவான கதைகளா நம்ம சொல்லணும். 5வது செல்ஃப் சஃபிஷியன்சி. நம்ம என்ன பண்றோம்? குழந்தைங்க விழுந்த உடனே நம்ம ஓடி போய் தூக்குறோம். ஒரு பொருளை எடுக்க போனாங்கன்னா நீ விழுந்துருவ, நீ அதை எடுக்காத, நான் எடுத்து கொடுக்கறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க பக்கத்துல இருங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய விடுங்க. அவங்களுக்கான தேவைகளை அவங்களே பண்றதுக்காக நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நீங்க பக்கத்துல இருங்க, அவங்களால முடியல அப்படிங்கும் போதுதான் நம்ம ஹெல்ப் பண்ண போகணும். நெக்ஸ்ட் டீச்சிங் கம்பர்ஷன். குழந்தைங்க கிட்ட ஹெல்பிங் மைண்டை எப்படி வளர்த்துக்கணும்னு சொல்லுங்க. நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுக்காத பட்சத்துக்கு தான் அவங்க செல்ஃபிஷா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லதா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் 7வது அப்ரிஷியேஷன். உங்க குழந்தைங்க எந்த நல்லது பண்ணாலும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னாவே அடுத்தது அவங்களுக்கு நல்லதுதான் பண்ண தோணும். ஒரு கெட்ட விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதை கூப்பிட்டு கண்டிச்சு ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்க. திரும்பவும் அவங்க நல்ல விஷயத்துக்கு தான் போவாங்க. இந்த 7 விஷயத்த நம்ம கடைபிடிச்சோம்னா குழந்தைங்க நம்ம கூட ஜாலியா இருப்பாங்க, கடுப்பாக மாட்டாங்க. என்னோட பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.